வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸ். டிஎன்பிஎஸ்சி இனி வரக்கூடிய தேர்வுகள் எந்த மாதிரிலாம் இருக்கும், அதோட பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக டிஎன்பிஎஸ்சி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 2A எக்ஸாமினேஷனோட பேட்டர்ன் ஓவராலாகவே சேஞ்ச் ஆயிருந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சேஞ்சஸ்லாம் எதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னா, ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ண தமிழ் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய தேர்வுகளில் கட்டாய ஒரு மொழித்தாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதனால தான் இந்த சேஞ்சஸ்லாம். ஒரே ஒரு ஸ்டேஜ் மட்டும் இருக்கக்கூடிய தேர்வுகளில் தமிழ் கட்டாயம் இருக்கும். ஒரு நிலை தேர்வுகள் குரூப் 4 எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டேஜ் தான், அப்ஜெக்டிவ் டைப்பில் ஒரு எக்ஸாமினேஷன் இருக்குது. அதை கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை. ஸோ இந்த மாதிரி சிங்கிள் ஸ்டேஜாக இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷனில் தமிழ் தான் இருக்கும். தமிழை தவிர வேறு எந்த ஒரு மொழியும் இருக்காது. ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு பல நிலைகள் இருக்கக்கூடிய தேர்வில் முதன்மை தேர்வு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது இல்லையா, அதில் தமிழ் அப்படிங்கிறது கட்டாய தகுதித்தாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த சேஞ்சஸ்லாம் இப்போ நடந்திருக்கு. குரூப் 2 அண்ட் குரூப் 2A பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்துலேயுமே சேஞ்சஸ் இருக்குது. ஓல்டு ஸ்கீமில் எப்படி எக்ஸாம் நடந்துச்சு, ரிவைஸ்டு ஸ்கீமில் இனி எக்ஸாம் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாகவே கொடுத்துருக்குறாங்க. கடைசியாக 2018 தான் குரூப் 2 எக்ஸாமினேஷன் நடந்திருக்கு. குரூப் 2 எக்ஸாமினேஷனை பற்றி நம்ம யூடியூப் சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, 2018க்கும் இன்னைக்கு வரைக்கும் டில் டேட்டில் ஒரு கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பில் கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதாவது சிலபஸையும் எக்ஸாம் பேட்டர்னையும் ரிவைஸ் பண்ணி திருத்தி அமைக்கப்பட்ட பாடத்திட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது பேட்டர்ன் கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டர்னில் தான் குரூப் 1லையும் குரூப் 2, குரூப் 2A சிலபஸில் யூனிட் 8, யூனிட் 9 ஆட் பண்ணது, மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் சேஞ்சஸ் பண்ணது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இப்போ அகெயின் குரூப் 2, குரூப் 2 எக்ஸாமினேஷனோட எக்ஸாம் பேட்டர்னை டோட்டலாகவே மாற்றிருக்கிறாங்க. எந்த மாதிரி மாற்றிருக்கிறாங்க அப்படின்னா, பழையபடி ஓல்டு ஸ்கீம்க்கே போயிட்டாங்க. சரியா? ஸோ எக்ஸாக்டாக அதே தான், பட் அதில் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் 200 கொஸ்டின்ஸ், 300 மார்க். ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க். அந்த மாதிரி நமக்கு மார்க் அப்படிங்கிறது கணக்கிலே கிடையாது. எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதிலளிக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே விஷயம். இந்த 200 கேள்வி எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 கேள்வி அப்படிங்கிறது மொழித்தாள்லேருந்து வருது. அது தமிழாக இருக்கலாம், இங்கிலீஷாக இருக்கலாம். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் தமிழ் மட்டும்தான். ஆனால் இங்கே குரூப் 2ல் சாய்ஸ் இருக்குது. நீங்கள் தமிழையும் எடுத்து படிக்கலாம், இங்கிலீஷையும் எடுத்து படிக்கலாம். இது 100 கேள்விகள். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 75 கேள்விகளும், ஆட்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியிலேருந்து 25 கேள்விகள் அப்படின்னு 200 கேள்விகளுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த கேப்பில் ஒரு ரிவைஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதில் ஜென்ரல் தமிழ் அப்படிங்கிறது இல்லை. பட் இப்போ அகெயின் நீங்கள் ஜென்ரல் தமிழ் கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனில் அவங்க கொண்டு வந்திருக்க சேஞ்ச். நெக்ஸ்ட், மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். 2 பேப்பர் இருக்குது இதில். இதுக்கு முன்னாடி இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் சிங்கிள் பேப்பராக மட்டும்தான் இருந்துச்சு. இங்கே 2 பேப்பர் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் என்ன 2 பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேப்பர் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. ஒரு கட்டாய தகுதித்தாள் தான் இது. இந்த தகுதித்தாளில் ஒரு குறிப்பிட்ட குறைந்தபட்ச மதிப்பெண் நீங்கள் எடுத்தால் போதும், உங்களோட 2ஆம் தாளை அவங்க திருத்த ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் பேப்பரில் நீங்கள் அதிகமான மார்க்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இது ஜஸ்ட் குவாலிஃபையிங் பேப்பர் தான். ஆனால் இந்த பேப்பரில் அவங்க சொல்லியிருக்கிற அந்த மினிமம் மார்க்ஸை நம்ம எடுக்கலை அப்படின்னா, 2வது பேப்பரில் நீங்கள் 300க்கு 300 எடுத்தால் கூட அவங்க அதை திருத்த மாட்டாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு நீங்கள் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, பட் அசால்ட்டாக விடக்கூடாது. செகண்ட் பேப்பர் தான் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டிய ஒரு பேப்பர், ஜென்ரல் ஸ்டடீஸ். இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்குது. டிஸ்கிரிப்டிவ் டைப். நம்ம ஒரு வார்த்தையில் பதில் சொல்லாமல் ஆன்சர்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம 3 மார்க்ஸு, 8 மார்க்ஸு, 15 மார்க்ஸு, இந்த மாதிரி மதிப்பெண் அடிப்படையில் என்ன செய்ய போகிறோம், ஆன்சர்ஸ் எழுத போதும். இப்படி தான் இருக்க போகுது. ஸோ இப்படி மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் இனி 2 தாள்கள் இருக்கும். ஒன்று தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், 2வது ஜென்ரல் ஸ்டடீஸ். இப்போது இன்டர்வியூ நமக்கு தெரியும் இல்லையா, குரூப் 2க்கு தான் இன்டர்வியூ இருக்குது. குரூப் 2A அப்படிங்கிறது நான் இன்டர்வியூ போஸ்ட். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, குரூப் 2 சர்வீஸில் சில பதவிகளுக்கு மட்டும் நாங்கள் நேர்காணல் அப்படிங்கிற நிலையை நீக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சில போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ அப்படிங்கிறது கிடையாது.
ஸோ அது எல்லாமே குரூப் 2A கேட்டகரியில் வரப்போகுது. இது ஜஸ்ட் உங்கள் அவேர்னஸ்க்காக நான் சொல்கிறேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது இந்த பேட்டர்னை டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதில் இருக்கக்கூடிய சிலபஸையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த மாதிரியே இங்கே இருக்கக்கூடிய எல்லா சேஞ்சஸுமே தமிழ் அப்படிங்கிறது கட்டாயமாக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வரக்கூடிய சேஞ்சஸ் தான். இதை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். நமக்கு தெரியும் இதில் ஜென்ரல் தமிழ் இருக்குது, ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குது, ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 கொஸ்டின்ஸ், மேக்ஸில் 25 கொஸ்டின்ஸ் இருக்குது. 3 hours இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும். 300 மதிப்பெண்கள் இருக்குது. 90 அப்படிங்கிறது மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு மதிப்பெண்கள் கணக்கிலே எடுத்துக்க மாட்டோம். 200 கேள்விகளில் எத்தனை கேள்வி நம்ம சரியாக போடுறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே கணக்கு. ஸோ அதிகபட்ச கேள்விகளுக்கு சரியான விடை அளிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது கட்டாய மொழித்தாள் இருக்குது இல்லையா, இது வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் பொது தமிழ் இருக்குது இல்லையா, அதுக்கான சிலபஸ். இந்த குரூப் 2 எக்ஸாமினேஷன் இப்போ இவங்க சேஞ்சஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சாண்ட்விச் மாதிரி இருக்கும். குரூப் 1ஓட சிலபஸும் குரூப் 4ஓட சிலபஸையும் பிளெண்ட் பண்ணி கொடுத்த ஒரு சிலபஸ் மாதிரி இருக்கும். ஏன்னா ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் தமிழில் ஜென்ரல் இங்கிலீஷும் குரூப் 4ஓட சிலபஸ் மாதிரியே இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா அது குரூப் 1 ப்ரிலிம்ஸ் சிலபஸோட ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் மாதிரி இருக்கும். ஸோ இது குரூப் 1 அண்ட் குரூப் 4ஓட பிளெண்டு. இது தமிழுக்கானது, ஜென்ரல் தமிழுக்கான சிலபஸ். குரூப் 4ல் என்ன இருக்கோ அதே தான் அப்படியே கொடுத்துருக்குறாங்க. தென் இது ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான சிலபஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கானது. சரியா, நமக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன்லேயே ஜென்ரல் தமிழ் இருக்குது, ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குது, தென் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது. ஜென்ரல் ஸ்டடீஸ் சிலபஸ் அப்படியே குரூப் 1 எக்ஸாமினேஷனோட சிலபஸ் தான். இந்த நடுவில் ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் ஒன்று வந்துச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அதே சிலபஸ் தான். ஸோ இவங்க இந்த சிலபஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் சிலபஸில் எந்த விதமான மாற்றங்களும் பண்ணலை. யூனிட் 8 யூனிட் 9 அப்படிங்கிறது கூட அப்படி தான் இருக்குது. ஜென்ரல் சயின்ஸ், கரண்ட் ஈவெண்ட்ஸ், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கானமி, INM, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் தமிழ்நாடு, 10th யூனிட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஸோ இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் போர்ஷனில் அவங்க எந்த மாற்றமும் பண்ணலை. ஆனால் இந்த 10 யூனிட்லேருந்து அவங்க கேட்க போகிற கேள்விகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100. 9 யூனிட்லேருந்து 75, இந்த லாஸ்ட் யூனிட்லேருந்து 25 கேள்விகளும் கேட்க போகிறாங்க. ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது எல்லாமே ப்ரிலிம்ஸை பொறுத்தவரை. இப்போது மெயின்ஸ்க்கு வந்துடலாம். மெயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப், அதாவது எழுத்து முறை தேர்வு. இது நீங்கள் ஆன்சர்ஸ் வந்து ஒரு 2 மார்க்கோ 5 மார்க்கோ இந்த மாதிரி டீட்டெயில்டாக எழுதுன மாதிரி இருக்கும். இதில் 2 பேப்பர் இருக்குது நமக்கு தெரியும். தகுதித்தாள் தமிழ் கட்டாயத்தாள் இருக்குது இல்லையா, அது 3 மணி நேரம் நடக்குது. 100 மதிப்பெண்களுக்கு 40 மார்க் நீங்கள் எடுத்தால் மட்டும் போதும். இந்த இடத்துல மட்டும் குவாலிஃபையிங் மார்க்ஸ் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ இந்த 40 மார்க் மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும். இதில் நீங்கள் நிறைய மதிப்பெண்கள் எடுக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. 2வது பேப்பர் தான் ஜென்ரல் ஸ்டடீஸ். இது டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்குது. நல்லா கவனிக்கணும். ப்ரிலிம்ஸில் உள்ளதாக இருக்கட்டும், ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷாக இருக்கட்டும், SSLC ஸ்டாண்டர்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகங்களை படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. மெயின்ஸில் இருக்கிறது டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அந்த அளவுக்கு நம்மளோட நாலேஜை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும், அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய போர்ஷன்ஸை நம்ம படித்து வைக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ சைடில் இருக்கிறத இக்னோர் பண்ணாமல் அவங்க கொடுக்குற நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், சிலபஸாக இருக்கட்டும், இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் கவனமாக படிங்க. இது 300 மதிப்பெண்களுக்கு இருக்குது. மொத்தம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் இங்கே 90 கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம இதை பார்க்க போகிறதே கிடையாது. எவ்வளோ அதிகமான மார்க் வாங்குறோமோ அவ்வளோ அதிகமான மார்க்கை இதில் எடுக்க பார்க்கணும். தென் இன்டர்வியூ. குரூப் 2க்கு இன்டர்வியூ இருக்குது, 2Aக்கு இன்டர்வியூ கிடையாது. இன்டர்வியூவில் எத்தனை மதிப்பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 மார்க்ஸ். அப்போது குரூப் 2 அப்படிங்கிற எக்ஸாமினேஷன் 300 மதிப்பெண்கள் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் 40 அப்படிங்கிறது இன்டர்வியூ. இதை வச்சு 340 மதிப்பெண்களுக்கு நடக்குது. குரூப் 2A நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கானது 300 மார்க்குக்கு நடக்குது. ஏன்னா ப்ரிலிம்ஸில் எடுக்கக்கூடிய மார்க்ஸை இவங்க வந்து ஆட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது தான் முக்கியம். ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறத நம்ம கிளியர் பண்ணால் மட்டும் போதும். நெக்ஸ்ட் இந்த மெயின்ஸ் எக்ஸாமுக்கான சிலபஸ். மெயின்ஸ் எக்ஸாமினேஷனோட ஃபர்ஸ்ட் பேப்பர் தமிழ் கட்டாயத்தாள் இல்லையா, ஸோ அதை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா அதுக்கும் சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண வெர்ஷனில் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் 2 பேப்பர் இருக்கும். பேப்பர் 1 பேப்பர் 2.
பேப்பர் 1 அப்படிங்கிறது குவாலிஃபையிங் பேப்பர். அதில் ஜஸ்ட் டிரான்ஸ்லேஷன் மட்டும்தான், தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேப்பர் 2ல் கட்டுரை எழுதுதல், கடிதம் எழுதுதல், சுருக்கி வரைதல், இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அந்த போர்ஷன் அப்படியே இங்கே என்ன செஞ்சுருக்காங்க, கட்டாய தமிழ் தாளாக மாற்றிருக்காங்க. அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளாக இருக்கட்டும், அதில் இல்லைனா நம்ம வாசிக்க போகிற பத்திகளாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் எங்கேருந்து எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாள்தோறும் நம்ம கண்ணில் படக்கூடிய விஷயந்தான், நம்ம வாசித்து பழகின விஷயங்கள் தான். செய்தித்தாளாக இருக்கும், இல்லைனா நம்ம ஸ்கூல் புக்காக இருக்கும், இல்லைனா அவங்க சிலபஸ் சொன்ன சில விஷயங்களாக இருக்கும். இதுக்குன்னு தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற எந்த விதமான அவசியமும் இல்லை. ஏன்னா இந்த கட்டாய மொழித்தாள் இதில் வந்து நம்ம எடுக்க போகிற மதிப்பெண்கள் 40 தான். நம்மளால் அதை ஈஸியாக எடுக்க முடியும். ஆங்கில வழியிலே படிச்சுட்டு வந்த யாரும் பயப்பட வேண்டாம். ஐயோ எனக்கு தமிழில் பிழை இல்லாமல் எழுத தெரியாதே, தமிழ் நான் அவ்வளோ வீக்காக இருக்கேனே, நான் தமிழ் எனக்கு அவ்வளோவா வராது அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் அப்பியர் ஆகிறோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சமாவது தமிழை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருக்கும் இல்லையா. நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து கூடவா நமக்கு எழுத தெரியாது, நம்ம 10th 12th பாஸ் பண்ணி தான் வந்திருப்போம். ஸோ தமிழ் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய மலை கிடையாது, நம்மளோட தாய்மொழி தான். அண்ட் இந்த 40 மார்க் அப்படிங்கிறதும் பெரிய மலை கிடையாது, ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ யாரும் என்ன செய்ய வேண்டாம், தமிழ் அப்படிங்கிறத நினச்சி பயப்படவோ குழப்பிக்கவோ வேண்டாம். இது கட்டாய மொழித்தாளுக்கான பாடத்திட்டம். இப்போ 2வது டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இருக்கு இல்லையா, பேப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு மெயின்ஸில் அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ரோல் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் அண்ட் ஸ்டேட் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கணும். தென் சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, கரண்ட் இஷ்யூஸ் அட் நேஷனல் லெவல், கரண்ட் இஷ்யூஸ் அட் இந்த ஸ்டேட் லெவல். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த 5 டாப்பிக்கை பேஸ் பண்ணி தான் நீங்கள் பேப்பர் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அதுவும் எப்படி பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ இது மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும். இதுக்கப்புறம் இவங்க மாதிரி வினாத்தாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. மாடல் கொஷின் பேப்பர் அப்படிங்கிறதுக்கு இவங்க புதுசாக ஒன்றும் ரெடி பண்ணல, ஏற்கனவே நடந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளோட வினாத்தாளை தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு கொஷின் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாமினேஷனோட ஜென்ரல் தமிழ் பேப்பரை இங்கே ஆட் பண்ணியிருக்கிறாங்க. நான் இங்கே வந்து என் ஸ்லைடில் அட்டாச் பண்ணல, பட் நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் டைப் பண்ணி பாருங்கள், குரூப் 4 லாஸ்ட்டாக நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அப்படின்னு அடிங்க, ஜென்ரல் தமிழ் அப்படின்னு போட்டுட்டு நிறைய வரும், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதுதான் கொஷின் பேப்பர். நெக்ஸ்ட் மெயின்ஸ் எக்ஸாமுக்கான மாடல் கொஷின் பேப்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர் இருக்குது இல்லையா, இந்த கட்டாய தமிழ்மொழி தேர்வு அப்படிங்கிறது, இதை முதல்ல எழுத போகிறதே நம்ம தான். ஸோ இதுக்கு இவங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்னால் பார்க்க முடியாது, ஏன்னா ப்ரீவியஸில் இந்த மாதிரி நடக்கலை. ஸோ ஒரு கொஷின் பேப்பரை இவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அது எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கேள்விகள் நார்மலாக இருக்கக்கூடிய, காமனாக இருக்கக்கூடிய, ஒரு எல்லாருக்கும் தெரியக்கூடிய 5 கேள்விகள் கொடுத்து அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி, அதுக்கு 15 மார்க்ஸ் இருக்குது. தென் கேள்வி எண் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் கொடுத்து கீழே 5 கேள்வி கேட்டிருக்காங்க, பேராகிராஃபை ரீட் பண்ணி அதிலிருந்து பதில் எழுதுகிற மாதிரி. நல்லா யோசிங்க, இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ 10th ஸ்டாண்டர்டில் 12th ஸ்டாண்டர்டில் ஜென்ரல் தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷில் இருக்கட்டும், நம்ம மொழி தாள்களில் எழுதிட்டு வந்த விஷயத்தனா இங்கே கட்டாய மொழித்தாளையும் வச்சுருக்கிறாங்க, சரியா. ஸோ நம்ம பயப்படுறதுக்கோ இல்லைனா இதுக்கு ஏதாவது தனியாக படிக்கணுமோ, இதனால் பேப்பர் 2 போயிருமோ அப்படின்னு யோசிக்கிறதுக்கோ இங்கே வாய்ப்பே கிடையாது, நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் இங்கே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. தென் தமிழில் இருக்கக்கூடியதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கலாம். அப்புறம் அலுவலக கடிதம், லெட்டர் எழுதுறது, வாக்கியத்தில் அமைத்து எழுதுக, ஒரே தொடர் அமைக்க, பிரித்தெழுதுக, எதிர்மறை வாக்கியம், பிழை நீக்கி எழுதுக. ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு தமிழ் பேப்பர், நம்மளால் கண்டிப்பாக இந்த பேப்பரை எழுத முடியும். ஸோ இதை பற்றி ஒரி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. தென் பேப்பர் 2 டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர். இந்த பேப்பர் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக நடந்த, அதாவது 2018 நடந்த குரூப் 2 எக்ஸாமினேஷனோட மெயின்ஸ் பேப்பர் தான். நான் ஹோல் மெயின்ஸ் பேப்பரையும் இதில் ஆட் பண்ணலை, ஏன்னா அது வந்து ஒரு 84 பேஜஸ் வரைக்கும் போகுது. ஜஸ்ட் எந்த மாதிரி டைப்பில் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு அந்த போர்ஷனை மட்டும் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். இதே நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், குரூப் 2 எக்ஸாமினேஷனோட ப்ரீவியஸ் இயர் மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் எழுத சொல்கிறாங்க. 3 மார்க்ஸ் எத்தனை இருக்குது? 30. நெக்ஸ்ட் 8 15 மார்க் எழுதணும், 15 மார்க் கொஸ்டின் 2 எழுதணும், 30 மார்க் கொஸ்டின் வந்து 2 எழுதணும். ஸோ இப்படி ஒரு லென்த்தியான பேப்பராக இருக்குது. இது வந்து பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா 3 மார்க்கு
15 8 மார்க்கு, 2 15 மார்க்கு, 2 30 மார்க்ஸ் இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிபிள் தான். ஏன்னா இதே பேப்பரை எழுதி கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்கினவங்க நம்ம தமிழ்நாட்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் ஹியர். இங்கே ஒரு விஷயத்த நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னா சிலபஸையும் எக்ஸாம் பேட்டர்னையும் ரிவைஸ் பண்ணக்கப்புறம் குரூப் 1 ஃபஸ்ட்டு எழுதியிருப்பாங்க இல்லையா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவங்க எந்த விதமான மாடல் கொஷின் பேப்பரும் பார்க்கல. இதுக்கு முன்னாடி குரூப் 1 எப்படி நடந்துட்டு இருந்துச்சு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், இங்கே இருக்கிற மாதிரியே 3 மார்க்கு 5 மார்க்கு 8 மார்க்கு அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனால் குரூப் 1 மெயின்ஸ் எழுத போனவங்க, இதுக்கு லாஸ்ட்டு மெயின்ஸ் எழுத போனவங்களுக்கு ஷாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஜஸ்ட் 10 மார்க்ஸு 15 மார்க்ஸ் தான் இருந்துச்சு. 3 மார்க் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அண்ட் மேக்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பேப்பர்லேயே இருக்குது. அது வெறும் 50 மதிப்பெண்களுக்கு மட்டும்தான் கேட்டிருந்தாங்க, அதிகபட்சமாக கேட்கவே இல்லை. ஸோ இதே மாதிரி ஒரு ஆச்சரியமோ இல்லைனா நமக்கு அதிர்ச்சியளிக்க கூட ஏதாவது ஒரு விஷயமோ நம்ம மெயின்ஸ் எழுதும்போது வரலாம். அதுக்கும் நம்ம தயாராகிக்கணும். நம்ம பண்ண வேண்டிய வேலை கேட்ட கேள்விக்கு பதில் எழுதுறதானே தவிர அது எத்தனை மார்க்கு அப்படிங்கிறத பார்க்குறதோ இல்லைனா இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை நம்ம கவர்மெண்ட் நமக்கு முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறதோ கிடையாது. ஸோ இங்கே எல்லாத்துக்கும் ரெடி ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் சொல்ல நினைக்கிறேன். குரூப் 4ல் இங்கிலீஷ் இருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பட் இப்போ கவர்மெண்ட் வந்து குரூப் 4ல் தமிழ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கிலீஷ் படிச்சுட்டு இருந்தவங்க வெக்ஸ் ஆக வேண்டாம், நீங்கள் குரூப் 2 எழுதலாம். நம்ம படித்த விஷயம் என்றைக்குமே வேஸ்ட்டாக போகாது. அதுக்கான வாய்ப்பு எப்போ மாதிரி கிடச்சிட்டே தான் இருக்கும். சில நினச்சிருப்பாங்க இல்லையா நம்ம குரூப் 4 எழுதலாம், ஏன்னா கையில் முதல்ல ஏதாவது ஒரு வேலை, தென் குரூப் 2 எழுதிக்கலாம், அப்புறம் குரூப் 1 போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பீங்க. ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் குரூப் 2 எக்ஸாம் எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பை கடவுளே ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு குரூப் 4க்கு இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணவங்க குரூப் 2 ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் குரூப் 4ல் தமிழ் படிச்சுட்டு இருக்கிறவங்களும் குரூப் 2 எழுதுங்க. ஏன்னா குரூப் 2ல் தமிழ் 100 மதிப்பெண்கள் இருக்குது. ஜென்ரல் ஸ்டடீஸ் 75லையும் கண்டிப்பாக யூனிட் 8 யூனிட் 9ஓட போர்ஷன் அதிகமாக தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் தமிழை வச்சு இந்த பேப்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க. 2 வருஷம் எப்படி போச்சு அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது இல்லையா? ஸோ இது இருக்க போகிற இந்த 3 மாதமும் கண்டிப்பாக இதே மாதிரி தான் ஃபாஸ்ட்டாக போக போகுது. ஸோ நாளைக்கு படிக்கலாம், நாளை கழிச்சு படிக்கலாம் அப்படின்னு காலம் தாழ்த்தாமல் இன்றைக்கே இப்போவே புக் எடுத்து படிக்க ஆரம்பிங்க. இந்த வீடியோ நீங்கள் யூஸ்ஃபுல் அப்படின்னு நினச்சிங்கன்னா இனி வரக்கூடிய வீடியோஸை உடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் யாராவது எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.